பொது அறிவு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2012 உள்ளது. கால வரிசைப்படி எழுதுக. முதல்ல யார் அப்படின்னா பி வெங்கட்ராமன், ரெண்டாவது டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, மூணாவது கேஆர் நாராயணன், நாலாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். கீழ்கண்டவற்றில் தொழில் வளர்ச்சி மற்றும் நிதியுதவி என்ற துறையின் கீழ் வராத நிறுவனம் எது? ஐடிசி. பொதுத்துறை நிறுவனத்தின் கீழ் வராத எண்ணெய் நிறுவனம் கீழ்கண்டவற்றில் எது? ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட். கீழ்கண்டவைகளில் எவை பிரதமரின் அலுவலகத்திலிருந்து நேரடியாக கையாளப்படுகின்றன? 1 மற்றும் 2, அதாவது பிரதமரின் தேசிய நிவாரண நிதி, தேசிய பாதுகாப்பு நிதி ரெண்டுமே. சுவாசித்தலுக்கு பயன்படும் நிறமி ஹீமோகுளோபின். இது இரத்த சிவப்பணுக்களில் காணப்படுகிறது. அத்தகைய நிறமி அச்ச இரத்தம் பெற்ற விலங்கு எது? கரப்பான்பூச்சி. அத்தகைய நிறமி அச்ச இரத்தம் பெற்ற விலங்குனா கரப்பான்பூச்சி. ஆறுகள் தோன்றும் இடம்: மகாநதி அமர்காண்டாக், பெரியார் கார்டமன் மலை, கோதாவரி நாசிக்குன்றுகள், கிருஷ்ணா மகாபலீஸ்வரர் மலை. காலரா பாக்டீரியா. ஆப்பிரிக்க தூக்க வியாதி புரோட்டோசோவா. மார்பு சளி அப்படிங்கிறது வைரஸ். பொடுகு அப்படிங்கிறது பூஞ்சை. தமிழ்நாட்டில் அதிக காற்றாலை உள்ள மாவட்டங்கள் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி. சந்திராயன் 1 உடன் தொடர்புடைய சில அமைப்புகளுக்கு கீழே குறிக்கப்பட்டன. அவற்றில் எது தவறானது என்பதை குறிப்பிடுக. சந்திராயன் 1 உடன் தொடர்புடைய அமைப்புகளில் தவறானது ஓஎன்ஜிசி. கீழ்கண்ட வாக்கியம் அப்போ சரியானது இஸ்ரோ, நாசா, பார்ஸ். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று 1A, சனிக்கோள் தண்ணீரில் போடும்போது மிதக்கும். காரணம், சனிக்கோளின் ஒப்படர்த்தி 1ஐ விட குறைவு. கூற்று A, R ரெண்டும் சரி. மேலும் R என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். A and B ரெண்டுமே சரியாக தான் இருக்கு. சனிக்கோள் தண்ணீரில் போடும்போது மிதக்குங்கிறது சரி. சனிக்கோளின் ஒப்படர்த்தி 1ஐ விட குறைவுங்கிறதும் சரி. வீட்டில் பயன்படுத்தப்படும் 40 வாட் குழல் விளக்குகளுக்கு எவ்வளவு மின்னோட்டம் செலவிடப்படுகிறது? 0.2 ஆம்பியர். இந்தியாவில் தும்பா புவி நடுவரை ராக்கெட் ஏவுதளம் எங்கு உள்ளது? ஆன்சர் 4, திருவனந்தபுரம். கீழ்காணும் வரிகளில் எது நேர்முக வரி அல்ல என்பதை குறிப்பிடுக. விற்பனை வரி. பொறுத்துக. தங்க கழுத்துப்பட்டை 5ஆம் நிலை தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளவர்கள். வெள்ளை கழுத்துப்பட்டை பணியாளர்கள் 4ஆம் நிலை தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள். சிவப்பு கழுத்துப்பட்டை அடிப்படை தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள். நீல கழுத்துப்பட்டை 2ஆம் நிலை தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள். இந்தியாவில் முதலாக வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தை தொடங்கியவர் கர்சன் பிரபு. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. 2 கூற்றும் சரி. ஏக்கு சரியானது B கிடையாது, R கிடையாது. இந்திய தேசிய இயக்கத்தின் கர்சன் பிரபுவின் 1905ஆம் ஆண்டின் வங்க பிரிவினை தீவிரவாதத்துக்கு உடனடி காரணமாக அமைந்தது. கூற்று A சரி. வங்காளத்திலிருந்து இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிளவுபடுத்தி வங்காளத்தின் தேசிய ஒற்றுமையை சீர்குலைப்பதே கர்சனின் உண்மையான நோக்கமாகும். இது தவறு. ஏக்கான கூற்றுக்கான ஆன்சர் சரியான ஆன்சர் இது கிடையாது. எந்த வரியில் வரி நிகழ்வும் வரிச்சுமையும் ஒருவர் மீதே விழுகிறது? வருமான வரி. கால வரிசைப்படி எழுதுக. ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். பொறுத்துக. முதல் 5ஆண்டு திட்டம் வேளாண்மை வளர்ச்சி. 2ஆம் 5ஆண்டு திட்டம் கனரக தொழில் வளர்ச்சி. 3ஆம் 5ஆண்டு திட்டம் வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சி. 4ஆம் 5ஆண்டு திட்டம் தன்னிறைவு பெறுதல். பொறுத்துக. H.J. பாபா அப்படிங்கிறது அணுசக்தி துறை. S.L. பட்நாகர் அப்படிங்கிறது அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கழகம். D.S. கோத்தாரி அப்படிங்கிறது பாதுகாப்பு அறிவியல் நிறுவனம். விக்ரம் சாராபாய் அப்படிங்கிறது விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். கீழ்கண்டவைகளில் காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. இதில் எதெல்லாம் காலமுறைப்படி வரிசைப்படுத்தணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பழைய கற்காலம், 2வது இடைக்கற்காலம், 3வது புதிய கற்காலம், 4வது சப்பு காலம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. அணுசக்தி ஆணையம் ஹோமி ஜபாபா என்பவர் தலைமையில் நிறுவப்பட்டது. நாட்டில் மேற்கொள்ளப்படும் அணுசக்தி நடவடிக்கைகள் குறித்த கொள்கையை இது வகிக்கிறது. அணுசக்தி ஆணையம் அணுசக்தியின் துறையின் கீழ் செயல்படுகிறது. இவற்றில் எவை சரி, எவை தவறு? 1 மற்றும் 2 சரி, ரெண்டுமே சரி. நீதி கட்சி அப்படிங்கிறது தியாகராய செட்டியார். தேவதாசி முறை அப்படிங்கிறது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. வைக்கம் வீரர் அப்படிங்கிறது பெரியார் ஈவே ராமசாமி. வீர தமிழன்னை அப்படிங்கிறது டாக்டர் எஸ் தர்மாம்பாள். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? பேஷ்வா டில்லி. மீதி எல்லாமே சரியாக பொருந்திருக்கு. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? நீதி கட்சி, பெரியார், ஈவேரா. இதுதான் சரியாக பொருந்தவில்லை.
சுயராஜ்ய கட்சி சிஆர் தாஸ். பார்வர்ட் பிளாக் சுபாஷ் சந்திரபோஸ். முஸ்லீம் லீக் கட்சி நவாப் சலீமுல்லா கான். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? அபினவ பாரத் சங்கம், சவார்கர் சகோதரர்கள். இதுதான் ஆன்சர். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? 4ஆம் படைப்பிரிவில் கிளர்ச்சியில் ஈடுபட்டது கலோனல் போர்பஸ். இதுதான் பொருந்தவில்லை. மீதி எல்லாமே கரெக்ட். புதிய இராணுவ விதிமுறைகள் வேலூர் கழகம். சர் ஜான் கிரடாக் படைத்தலைவர். வில்லியம் பென்னிங் பிரபு சென்னை ஆளுநர். 4வது ஆன்சர் தான் பொருந்தவில்லை. அடுத்து பொறுத்துக. தற்போதைய அதாவது கணினி தலைமுறைகள். தற்போதைய தலைமுறை அப்படிங்கிறது 5ஆம் தலைமுறை. முதலாவது அப்படிங்கிறது வால்வுகள். 2வது அப்படிங்கிறது டிரான்சிஸ்டர். 3வது அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த மின்கற்றை. அடிப்பகுதியை வெட்டிய பின் மீண்டும் வளரும் முறைக்கு ரோட்டான் என்று பெயர். இது எப்பயிரில் செய்யப்படுகிறது? 1 மட்டும் கரும்புல மட்டும் செய்யப்படுகிறது. பாலைவனங்கள் நாடுகள். தார் அப்படிங்கிறது இந்தியா, தார் பாலைவனம். அடகாமா அப்படிங்கிறது சிலி. சாஹெல் பாலைவனம் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா. கோபி அப்படிங்கிறது பாலைவனம் சீனா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. 1 மற்றும் 2 சரி. கோள் பாதை மிக வேகமாக சுற்றும் கோள் புதன். கரெக்ட். செவ்வாய் சூரியனை ஒருமுறை சுற்றி வர 687 நாட்கள் தேவைப்படுகிறது. இதுவும் சரி. சனிக்கோள் சூரியனை இருந்து 5ஆம் இடத்தில் அமைந்துள்ளது. இது தவறு. முதல் 2ம் சரி. இடங்கள் மலைப்பகுதிகள். வேலூர் அப்படிங்கிறது ஏலகிரி மலை. நாமக்கல் அப்படிங்கிறது கொல்லிமலை. விழுப்புரம் அப்படிங்கிறது கல்வராயன் மலை. திருவண்ணாமலை அப்படிங்கிறது செஞ்சிமலை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து எது எவை சரி என கொடுக்கப்பட்டுள்ளதை கூறுக. வடக்கிலிருந்து வீசும் பின்னடையும் பருவக்காற்று புவியின் சுழற்சினால் திசை மாறி வடமேற்காக வீசுகிறது. இது பின்னடையும் பருவக்காற்று என்பது. இது கூற்று தவறு. வடக்கிலிருந்து வீசும் பின்னடையும் பருவக்காற்று புவியின் சுழற்சினால் திசை மாறி வடகிழக்காக வீசுகிறது. இது பின்னடையும் பருவக்காற்று என்பது. இது சரி. 2வது கூற்று மட்டும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 மற்றும் 2 சரி. இம்மாத்திரை தொடருக்கும் சிவாலிக் தொடருக்கும் இடையில் அமைந்துள்ளது இமாச்சல் தொடர். மலைகளுக்கு இடையே இயற்கையாகவே அமைந்த பாதை கணவா எனப்படும். 2ம் சரி. ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது கங்காரு. தென்னாப்பிரிக்கா வரி குதிரை. எரேஷியா காட்டுக்குதிரை. வட அமெரிக்கா காட்டெருமை. இது எல்லாமே மேக்ஸு. 27, 38, 39, 40 மேக்ஸ். மனித சிறுநீரகத்துடன் தொடர்புடைய நாளமில்லா சுரப்பி எது? அட்ரினல் சுரப்பி. கண் லென்ஸின் ஒளிப்புகா தன்மை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கண்புரை. தேனில் காணப்படும் சரியான மூலப்பொருட்கள் சர்க்கரை, தாதுப்புகள், மகரந்தத்தூள், வைட்டமின். மரபியல் குறைபாடு நோய்களை அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் தடுக்க உதவும் முறை கருஞ்செல் ஜீன் சிகிச்சை முறை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. மரங்களை வெட்டுவதால் சூழ்மண்டலம், நீர் மற்றும் நிலவாழிடம் பாதிக்கப்படுகிறது. உயிரிகளுக்கு அதிக உணவு கிடைக்கும். கூற்று 1 சரி, ஆனால் 2 தவறு. மரங்களை வெட்டுவதால் சூழ்மண்டலம், நீர் மற்றும் நிலவாழிடம் பாதிக்கப்படுகிறது. சரி. இதனால் உயிர்களுக்கு அதிக உணவு கிடைக்குங்கிறது தவறு. கார்கினை லென்ஸினால் நோக்கும்போது பல அறைகளாக தெரிந்தன. இந்த நிகழ்ச்சி மூலம் தாவரங்கள் பல செல்களால் ஆனவை என கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக். ஒளிச்சேர்க்கை நடைபெற தேவையான முக்கிய மூலப்பொருட்கள் 1 மற்றும் 2. சூரிய ஒளி, பசுங்கனிகம், CO2, H2O. கத்தரி, பெர்ரி. ஆப்பிள், போம். பட்டாணி, லெக்யூம். வெண்டை, அரை வெடிகனி. சுவாச தள பொருட்கள் என்பவை 1, 2 மற்றும் 3. கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம். இது சம். ஒரு பூங்காவில் ABCD மற்றும் E என்ற 5 மாணவர்கள் வட்ட வடிவத்தில் அமர்ந்துள்ளனர். இவர்கள் A எனும் மாணவர் தென்மேற்கை பார்த்தும் D எனும் மாணவர் தென்கிழக்கை பார்த்தும் அமர்ந்துள்ளனர். B மற்றும் E மாணவர்கள் A மற்றும் Dக்கு நேர் எதிராக உள்ளனர். மேலும் C எனும் மாணவர் Dக்கு மற்றும் Bக்கு சம தொலைவில் இருப்பின் C எனும் மாணவர் எத்திசையை நோக்கி இருப்பார். ஆன்சர் கிழக்கு. இதுவும் சம் தான் மேக்ஸு. அடுத்து அலுமினோ வெப்ப ஒடுக்க முறையில் அலுமினியத்தின் பங்கு என்ன? ஒடுக்கி. நன்கு தூளாக்கப்பட்ட நிக்கல் ஒடுக்க வினை காரணி. அமிலங்கலந்த பொட்டாசியம் ஆக்சிஜனேச்சு. எலக்ட்ரான் இழத்தல் ஆக்சினேச்சம். எலக்ட்ரான் ஏற்றல் ஒடுக்கம். பசுந்தாள் உரம் கீழ்காண்பவற்றில் எதிலிருந்து பெறப்படுகிறது? ஆன்சர் சணப்பை மற்றும் கொத்தவரை. மின்முலாம் பூசுதல் என்பது ஒரு உலோகத்தின் பரப்பின் மீது மற்றொரு உலோகத்தின் மின்னார் பகுப்பு மூலம் பூசப்படுதல் ஆகும். ஒரு வெள்ளிக்கரண்டியின் மீது தங்கத்தினை மின்முலாம் பூசுதல் முறையில் வெள்ளிக்கரண்டி டேஸாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எதிர்மின் வாய். கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்ந்து எது எவை சரி என கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் மூலம் தேர்க. ஆன்சர் 2 மட்டும் சரியானது.
ஆக்சிஜனேற்றத்தில் எலக்ட்ரான் இழத்தல் நடைபெறுகிறது. கீழ்காண்பவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? pH மதிப்பீடு அப்படிங்கிறது SPL சோரன்சன். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? அதாவது 8வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது 2000 முழு வேலை வாய்ப்பை சாதிக்கும் வேலையை உருவாக்குதல். அடுத்து பொறுத்துக. உலக சுகாதார நிறுவனம் ஜெனீவா, பெண்கள் காப்பகம் நியூயார்க், ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு பாரிஸ், பன்னாட்டு வேளாண்மை வளர்ச்சி நிதி ரோம். நிதிக்குழுவின் தலைவரை நியமனம் செய்வது யார்? குடியரசுத் தலைவர். கீழ்கண்ட பிரதம அமைச்சர்களை காலவரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு திரு லால் பகதூர் சாஸ்திரி, அடுத்து திரு சரண் சிங், அடுத்து திரு VP சிங், அடுத்து திரு சந்திரசேகர். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று A, பிரெஞ்சு அறிஞரான ட்ரேசி என்பவரால் கருத்தியல் சொல்லாக்கம் செய்யப்பட்டது. காரணம் R, மக்களுடைய லட்சியங்கள், உறுதிப்பாடுகள், நம்பிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் ஆகியவற்றின் தொகுப்பினை கருத்தியல் குறிப்பிடுகிறது. கீழே குறிப்பிட்டுள்ள குறியீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். இந்த இரண்டு கூற்றுமே சரி. கூற்று Aக்கான விளக்கம் தான் கூற்று Rல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பின்வரும் நோற்றில் இந்திய துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவசியமான தகுதி அல்லாதது எது? ஆன்சர் B, அவருக்கு இந்தி பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். இந்திய துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவசியமான தகுதி அல்லாதது இந்தி பேசவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். இது கிடையாது. அப்போ எது இருக்கணும் அப்படின்னா, அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயதாக நிரம்பியவராக இருக்க வேண்டும், அவர் மாநிலங்களவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும். இந்த மூணுமே துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவசியமான தகுதி. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தும்? இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. நுகர்வு என்ற பட்சத்தில் அபரிகரக என்பதன் பொருள் தேவைகளை கட்டுப்படுத்துதல், குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்தல், எது தேவையோ அவற்றை மட்டும் பூர்த்தி செய்தல். இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். எந்த மன்னனால் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டது? ராஜசிம்மன். ஒலிம்பிக் கொடியில் 5 கண்டங்களை குறிக்கும் வகையில் 5 வளையங்கள் உள்ளன. அவற்றில் எந்த 2 கண்டங்கள் இந்து சமுத்திரத்தை தொடவில்லை? ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2011 பற்றி தவறான தகவலை தருகிறது? ஆன்சர் D, கைபேசி, கணினி மற்றும் இணையம் பயன்படுத்துவோர் பற்றிய தகவல் சேகரிக்கப்படவில்லை. பின்வருபவர்கள் 19வது நீதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? நீதியரசர் PV ரெட்டி. பின்வருவனவற்றில் இந்திய ரிசர்வ் வங்கியின் பணி அல்லாதது எது? தனிநபர்களுக்கு கடன் வழங்குதல். இதுதான் ரிசர்வ் வங்கியின் பணி அல்ல. பணி எது அப்படின்னா, பல்வேறு மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை வழங்குதல், அரசாங்கத்திற்கான வங்கியாக செயல்படுதல், வங்கிகளின் வங்கியாக செயல்படுதல். மனித உடலில் எதை பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமை தன்மை ஹார்மோன் என்று அழைக்கிறோம்? தைராக்சின். கீழ்கண்டவற்றில் மிகவும் குறுகிய கோள் எது? புளூட்டோ. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இந்தியாவில் கிடைக்கும் முதன்மை ஆற்றல் மூலங்கள் 1, 2 மற்றும் 4 சரியான. நிலக்கரி மற்றும் லிக்னைட், எண்ணெய் மற்றும் வாயு, மின்சாரம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியானதை தேர்ந்தெடு. இதில் சரியானது மின்னல் சூரியனை விட 4 மடங்கு வெப்பமானது. இதில் எதுவுமே கொடுக்கல. அந்த கூற்று தான் சரியானது. மனித உடலில் இயல்பான இரத்த குளுக்கோஸின் அளவு 80 முதல் 120 mg/1000 ml. 100 ml. 80 to 120 mg/100 ml. பிளத்தல் அப்படிங்கிறது பாக்டீரியா, மொட்டுகள் ஈஸ்ட், துண்டாதல் அப்படிங்கிறது ஆல்கா, மகரந்த சேர்க்கை பூக்கும் தாவரங்கள். நாவினை உருளையாக உருளச் செய்தல் மனிதரில் ஓங்கும் தன்மை. 80 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 72 மாணவர்கள் நாவிலை உருளச் செய்ய முடியும், 8 மாணவர்கள் செய்ய இயலாதவர்கள். இந்த பண்பின் ஓங்கு மற்றும் ஒடுங்கு பண்பின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னா, ஓங்கு தன்மை 90%, ஒடுங்கு தன்மை 10%. பொறுத்துக. WHO அப்படிங்கிறது உலக சுகாதார நிறுவனம். NBCP அப்படிங்கிறது தேசிய பார்வை நோய் கட்டுப்பாட்டு திட்டம். அடுத்து NLEP அப்படிங்கிறது தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம். MAP அப்படிங்கிறது மனிதனும் உயிர்கோள்மமும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிக உள்ள மாநிலத்தை குறிப்பிடுக. கேரளா. லண்டனுக்கு சிறப்பு சேர்ப்பது லார்ட்ஸ், சென்னைக்கு சிறப்பு சேர்ப்பது சேப்பாக்கம், கொல்கத்தாவுக்கு சிறப்பு சேர்ப்பது ஈடன் கார்டன்ஸ். இனி கிரீன் பார்க் எதற்கு சிறப்பு சேர்க்கிறது அப்படின்னா கான்பூர். மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் கீழ்கண்டவாறு பயன்படுகிறது. வரைபடம் உருவாக்க. மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸ் வரைபடம் உருவாக்க.
புவிக்கும் சந்திரனுக்கும் இடையேயான ஈர்ப்பு விசையினால் உருவானது ஓதங்கள். தவறான இணை எது? ஹாக்கி சைனா நேவால். கிரிக்கெட் வினோத் காம்ப்ளி. இது சரி. கால்பந்து மரேடோனா. கரெக்ட். டென்னிஸ் சானியா மிர்சா. ஹாக்கி அப்படிங்கிறது சைனா நேவால் கிடையாது. களிமண் கலந்த நீரை தூய நீராக மாற்ற பயன்படுத்தப்படும் பொதுவான வேதிப்பொருள் எது? படிகாரம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, தலைகீழ் சவ்வூடு பரவல் நீரை தூய்மைப்படுத்தலில் உதவுகிறது. இது ஒரு சவ்வின் மூலம் நிகழ்ந்த தொழில்முறை வடிகட்டுதல் ஆகும். குறிப்பிட்ட சவ்வின் வழியே அழுத்தம் செலுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான மூலக்கூறுகள் மற்றும் அயனிகள் நீக்கப்படுகின்றன. கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. வெய்னி ரூனி அப்படிங்கிறது இங்கிலாந்து. கிறிஸ்டியன் ரொனால்டு அப்படிங்கிறது நெதர்லாந்து. மரேடோனா அப்படிங்கிறது அர்ஜென்டினா. ரோனால்டின்ஹோ ஃப்ரேசி. இதுதான் ஜிகே. இதில் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம். இரு எண்களின் இசைச்சாரி மற்றும் பெருக்கல் சாரி முறையே 6:6.4 மற்றும் 8 ஆகும். அவ்வெண்கள் ஆவன என்ன அப்படின்னா 4 மற்றும் 16. விளக்கமான விடை இதுதான். 37வது சம். அடுத்து 38. அடுத்தடுத்து வரும் 3 முழு மதிப்புகளின் கூட்டுத்தொகை 540 எண்ணில் அம்மதிப்புகளை காண்க. ஆன்சர் 179, 180, 181. 3 முழு மதிப்புகள் அடுத்தடுத்த நம்பர். 38வது சம்முக்கு ஆன்சர் இது. அடுத்து 39. 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் கொண்ட குழு ஒன்றிலிருந்து இருவர் சம வாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதில் ஒருவர் ஆணாகவும் மற்றொரு பெண்ணாகவும் இருக்க நிகழ்தகவு 5/9. 39வது சம்முக்கு ஆன்சர். அடுத்து 40. ஒரு பெட்டியில் ஒத்த அளவுள்ள 4 சிவப்பு மற்றும் 5 நீலம் மற்றும் 6 பச்சை பந்துகள் உள்ளன. இரு பந்துகள் சம வாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அவற்றில் ஒன்று நீளமாகவும் அடுத்தடுத்து பச்சையாகவும் இருக்க நிகழ்தகவு 5×6/15×14. இதுதான் அதுக்குள்ள ஆன்சர். 40வது சம். அடுத்து 50. ஒரு பூங்காவில் ABCD மற்றும் E எனும் 5 மாணவர்கள் வட்ட வடிவத்தில் அமர்ந்துள்ளனர். இவர்கள் A எனும் மாணவர் தென்மேற்கை பார்த்தும் D எனும் மாணவர் தென்கிழக்கை பார்த்தும் அமர்ந்துள்ளனர். B மற்றும் E இன் மாணவர்கள் A மற்றும் Dக்கு நேர் எதிராக உள்ளனர். மேலும் C எனும் மாணவர் D மற்றும் Bக்கு சம தொலைவில் இருப்பின் C எனும் மாணவர் எத்திசையை நோக்கி இருப்பார். இதுதான் Cங்கிறது கிழக்கு திசையை நோக்கி இருப்பார். அடுத்து 51. ஒருவரின் மாத வருமானம் 28,000. அவருடைய செலவினமும் சேமிப்பு படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் பொழுதுபோக்கிற்காக செலவிடும் தொகை அது. ஒருவருடைய பொழுதுபோக்குக்கு 7% கொடுத்துருக்காங்க. வாடகை 13, போக்குவரத்து 20, உணவுக்கு 45, சேமிப்பு 15. அவருடைய வருமானம் 28,000. இதில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது பொழுதுபோக்கு. மொத்த வருமானம் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நமக்கு செலவினோட தொகை, அதாவது செலவுக்கு 7% கொடுத்துருக்காங்க. 7/100 போட்டோம்னா நமக்கு பொழுதுபோக்குக்கு செலவிடும் தொகை கிடைச்சிடும். ஒரு வியாபாரியானவர் தன்னிடம் உள்ள பொருட்களை அடக்க விலையை விட ரூபாய் 20 கூடுதலாக விலை நிர்ணயம் செய்து குறிப்பிட்டு பின் ரூபாய் 10 தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார் எனில் இவரது லாப சதவீதம் எவ்வளவு? 8%. அடக்க விலை 20%, தள்ளுபடி 10%. லாபம்னா அடக்க விலை மைனஸ் தள்ளுபடியிலேருந்து கண்டுபிடிச்சோம்னா நமக்கு இந்த இது கிடச்சிடும். இதுதான் 52வது சம்மோட ஆன்சர். அடுத்து 53. ஒரு வகுப்படும் எண்ணின் வகுத்தியானது ஈவை போல் 12 மடங்கு மீதியை போல் 5 மடங்கு உள்ளது. மேலும் மீதியானது 24 எண்ணின் வகுப்படும் எண் 1224. இதுதான் அந்த சம். அடுத்து நாவினை உருளையாக உருளை செய்தல் மனிதரில் ஓங்குத்தன்மை. 80 மாணவர்கள் ஒரு வகுப்பில் 72 மாணவர்கள் நாவினை உருளை செய்ய முடியும். 8 மாணவர்கள் செய்ய இயலாதவர்கள். இந்த பண்பின் ஓங்கு மற்றும் ஒடுங்கு பண்பின் சதவீதம் 90 மற்றும் 10. இதுதான் அதுக்குள்ள சம். தேங்க்யூ.